देखिए दूसरी तस्वीर आपके सामने। देखिए पहली बार जब शपथ ग्रहण समारोह की शुरुआत हुई तो जो शपथ थी उसमें कुछ कमी रह गई थी। इसके बाद राज्यपाल आर्लेकर ने विजय का ध्यान उस तरफ खींचा और उसके बाद शपथ बुशी आनंद के नाम से मशहूर एन आनंद अब वो शपथ लेंगे। फिलहाल टीबीके के महासचिव हैं और जो विजय का फैन क्लब है उसको संभालते हैं। என் ஆனந்த் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் பிள்ளதா முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சாராவும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி கேறேன். என் ஆனந்த் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்வதும் தெரியவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். जो मशहूर हैं, चेन्नई की सीट से विधायक बने हैं, सबसे ताकतवर व्यक्तियों में से एक हैं टीवी के पार्टी के। उनकी शपथ हुई और मंत्रिमंडल में भी उनको देखिए पहले स्थान पर शपथ दिलाई गई है। शपथ के क्रम प्रोटोकॉल तय करते हैं कि आपकी सरकार में आपका प्रोटोकॉल किस नंबर पर रहेगा। मुख्यमंत्री के बाद दूसरे नंबर पर प्रोटोकॉल एन आनंद का होगा। इसका मतलब ये होगा कि तमाम जो अन्य मंत्री होंगे प्रोटोकॉल के तहत उनमें बुशी आनंद यानी कि एन आनंद सबसे वरिष्ठ मंत्री होंगे। अर्जुना अब देखिए आधव अर्जुना इनको आमंत्रित किया गया है। आधव अर्जुना रणनीतिकार हैं, टीवी के पार्टी के महासचिव हैं और बेहद करीबी हैं विजय की। पीसी की पार्टी से होते हुए ये आए हैं। आधव अर्जुना என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. आधा अर्जुना का शपथ हो रही है। चुनावी रणनीतिकार बीसी की पार्टी से होते हुए वो टीवीके में आए, फिलहाल महासचिव हैं और बेहद करीबी नेताओं में से एक विजय ने मुख्यमंत्री पद की शपथ लेने के बाद दूसरे नंबर पर आधव अर्जुन को शपथ दिलाई है। तीसरे नंबर पर डॉक्टर के.जी. अरुणराज अरुण राज को बुलाया गया। डॉक्टर के.जी. अरुण राज IRS ऑफिसर हैं। पार्टी का काफी कामकाज, टीवीके का कामकाज देखते रहे। के.जी. அருண்ராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக
உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கேஜி அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். डॉक्टर हैं, IRS ऑफिसर हैं और अरुण राज, केजी अरुण राज करीबी लोगों में विजय के इनको शपथ दिलाई गई है और ये माना जा रहा है कि स्वास्थ्य मंत्रालय इनके जिम्मे किया जा सकता है। 3 मंत्री विजय की शपथ ले चुके हैं। विजय का शपथ ग्रहण समारोह चेन्नई के जवाहरलाल नेहरू स्टेडियम में हो रहा है। राहुल गांधी वहां पर मौजूद है। और देखिए अगला नाम जो लिया गया है कि ए सेनगोट्टियन, पहले AIADMK में हुआ करते थे, बाद में TDK में शामिल हुए। वरिष्ठ नेता है कि ए सेनगोट्टियन को मंत्री पद की शपथ दिलाई जा रही है। किचन कैबिनेट का हिस्सा है विजय की। சட்டம்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கே செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். देखिए सेनगोट्टियन का शपथ ग्रहण पूर्ण हो चुकी है। ये माना जा रहा है कि सेनगोट्टियन को पब्लिक वर्क्स डिपार्टमेंट यानी कि PWD की जिम्मेदारी दी जा सकती है। AIADMK से होते हुए TVK का रुख किया। वरिष्ठ नेता हैं और आज उन्हें मंत्री पद की शपथ दिलाई गई है। विजय की किचन कैबिनेट का हिस्सा KA सेनगोट्टियन वरिष्ठ नेता हैं और अच्छा खासा अनुभव रखते हैं। तिरु पी वेंकटरमणन कोषाध्यक्ष थे। कोषाध्यक्ष के तौर पर पार्टी और फैन क्लब का कामकाज देखा करते थे। करीबी नेताओं में विजय के एक हैं। उनको अब मंत्री पद की शपथ दिलाई जाएगी। P वेंकटरमण लंबे समय से विजय के साथ जुड़े रहे। P வெங்கடரமணன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். நான் P வெங்கடரமணன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். நன்றி.
तो तमिलनाडु में विजय का शपथ ग्रहण समारोह इस समय चल रहा है। एससी जोसेफ विजय की शपथ पूरी हो चुकी है। अब उनके एक एक करके मंत्री शपथ ले रहे हैं। सबसे पहले शपथ एन आनंद ने ली, बुशी आनंद के नाम से मशहूर है। दूसरे नंबर पर आघव अर्जुना और तीसरे नंबर पर केजी अरुण राज ने शपथ ली। चौथे नंबर पर के सेन गोट्टियन ने शपथ ली और अभी टी वेंकटरमण ने शपथ ली है। நான் ஆர் நிர்மல்குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பட்டும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்சமும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் ஆர் நிர்மல்குமார் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி. आर निर्मल कुमार मंत्री पद की शपथ ली। विजय के बेहद करीबी नेताओं में से एक हैं। इनको ये माना जा रहा है कि बिजली विभाग का काम मंत्रालय सौंपा जा सकता है, यानी कि ऊर्जा मंत्रालय इनके जिम्मे किया जा सकता है। लंबे समय से विजय के साथ जुड़े हुए हैं। 2024 में पार्टी के गठन के बाद से ही लगातार राजनीतिक रूप से पार्टी के भीतर सक्रिय रहे आर निर्मल कुमार को मंत्री पद की शपथ दिलाई गई है। माना जा रहा है कि उन्हें ऊर्जा मंत्री बनाया जा सकता है। राजमोहन अवर अब राजमोहन को आमंत्रित किया गया है। टीवीके के बेहद करीबी नेताओं में से एक, विजय के करीबी नेताओं में से एक राजमोहन को अब शपथ के लिए आमंत्रित किया गया। ராஜ்மோகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ராஜ்மோகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். राजमोहन द्रविड़ आंदोलन से निकले नेताओं में से एक हैं। पेरियार उनके प्रमुख नेता हैं और उन्हीं के सामने सर झुकाकर वो राजनीति करते रहे हैं। राजमोहन को मंत्री पद की शपथ दिलाई गई है। प्रमुख द्रविड़ चेहरा है टीवीके के और इनको ये माना जा रहा है कि द्रविड़ वेलफेयर मंत्रालय का मंत्री बनाया जा सकता है। ब्रांड नेताओं में गिनती होती है टीवीके के राजमोहन की। अब टीके प्रभु को शपथ ग्रहण के लिए आमंत्रित किया गया है। टीके प्रभु एन्नुम நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின்
ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் டி.கே. பிரபு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நன்றி. डॉक्टर ऑल द बेस्ट. सेल्वी एस कीर्तना. देखिए सेल्वी एस कीर्तना को अब शपथ ग्रहण के लिए समारोह के लिए आमंत्रित किया गया है. कीर्तना प्रवक्ता रही हैं टीबीके की और अभी तक मंत्रियों में एकमात्र महिला चेहरा है. சா கீர்த்தனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் சா கீர்த்தனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ் வாழ்க. सेल्वी कीर्तना फायरब्रांड नेता टीबीके की प्रवक्ता रही. हिंदी तमिल तेलुगु में बराबर इनका मजबूत हाथ है और हर तरह से मजबूत विमेन चेहरे के तौर पर टीबीके की उभरी हैं. इनको महिला और बाल विकास मंत्री बनाए जाने की उम्मीद जताई जा रही है. तो 9 मंत्रियों ने शपथ ले ली है. विजय के 9 मंत्रियों की शपथ पूरी हो चुकी है. इस वक्त की जो बड़ी खबर है तमिलनाडु में